ஹலோ வெல்கம். இன்றைக்கி எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா ஹிட் கேஸ் 3. நானி கேரக்டர் பேர் வந்துட்டு அர்ஜுன் சர்க்கார். அவர் ரொம்ப கோவக்கார போலீஸ்காரர். அவருக்கு எந்த கேஸ் வந்தாலும் அவர் ரொம்ப வைலண்ட்டாக ஹேண்டில் பண்ணுவார். அப்போது இவருக்கு ஒரு கேஸ் வருது. கிட்னாப் பண்ணி ஃபாரஸ்ட்டில் தலைக்கீழே தொங்க விட்டு கழுத்தாக இருக்கிறது. அது இவர் தான் இன்வெஸ்டிகேட்டராக பண்ணுவார். அந்த கொலை பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடந்துனே இருக்கும். யார் அந்த கொலை பண்ணிட்டா, அம்மா அந்த கொலை என்னென்ன ஆச்சுன்னு தான் இந்த படத்தோட கதை. நானியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப வைலண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் தான் இது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு அவரும். சமுத்திரக்கனி அப்பாவை நடிச்சிருப்பார், அவரும் நல்லா பண்ணியிருக்காரு படத்தில். ஸ்ரீநிதியும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அவங்க பர்ஃபார்மன்ஸில் அழகு தான், ஆனால் சின்ன ரோல் தான், ஆனால் நல்லா பண்ணியிருக்கிறாங்க அவங்களும். இந்த படத்தில் நிறைய ஆக்ஷனு, இன்வெஸ்டிகேஷன், அப்புறம் வைலன்ஸ் எல்லாம் ரொம்ப இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் அப்படி போகும் கதை. அப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ஃபுல் ஆக்ஷன் வைலண்ட் தான் நடக்கும். ஸோ யார் பார்க்குறீங்களோ 18+ அவங்க இருக்கிறவங்க பார்க்கலாம். படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா ஓகேயா தாக்குது. ஆனால் சிம்பிளான ஸ்டோரி தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு சிம்பிளான ஸ்டோரி. அப்புறமா ரைட்டிங், வில்லனோட கேரக்டர் ரைட்டிங் இன்னும் நல்லா பண்ணியிருந்துக்கலாமான்னு தோணுச்சு. படத்தில் பிஜிஎம் கூட ஓரளவுக்கு தாக்குது, ரொம்ப அவ்வளோலாம் இல்லை. இன்னும் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். சினிமாட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. கிளைமேக்ஸ் வந்துட்டு ஒரு ஓகேயான கிளைமேக்ஸ் தான். இவங்க நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்குறாங்க இந்த படத்தில். ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள். போய் தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ.